போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது தொழிலாளரான புனித யோசேப்பின் விழாவை கொண்டாடுகிறது. தொழிலாளர்கள் தினமாகவும் மே தினமாகவும் இன்று உலகமே கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக தான் செய்து வந்த தச்சு தொழிலின் வழியாக அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசுவையும் அருமையாக பாதுகாத்து வழி நடத்தி இருக்கின்றார். ஆகவே அவர் தொழிலாளர்களுக்கு எல்லாம் ஒரு பாதுகாவலராக இன்று திரு அவையானது நமக்கு அவரை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தருகின்றது. இன்றைய நாளிலே மிக முக்கியமாக தொழிலாளர்களுக்காக செபிப்போம். அனைத்து பணிகளை செய்கின்ற தொழிலாளர்கள், அவர்களை இறைவனுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுப்போம். அவர்களுடைய உழைப்பு நிச்சயமாக இவ்வுலகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அத்தகைய உழைப்பாளிகள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்பின் வழியாக நாம் வேண்டி திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரை, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே நிறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 26, அதிகாரம் 2, 3 வரை. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகுக்கு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார்.
ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகிப் பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவெய்தின. மேலும் கடவுள் தம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீர், மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும், இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. இறை திருவார்த்தைகள் 54 58 முடிய. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள்,
எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் அனைவரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 2010 ஆண்டிற்கான சென்னையை சார்ந்த FICCI என்கின்ற ஒரு நிறுவனம் சிறந்த பெண் தொழில் முனைவோருக்கான விருதை வழங்கியது. அந்த விருதை யாருக்கு கொடுத்தார்கள் என்றால், சென்னை வேளச்சேரியை சார்ந்த பெட்ரிஷியா என்கின்ற ஒரு பெண்மணிக்கு அந்த சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது வழங்கப்பட்டது. யார் இந்த பெண்மணி பெட்ரிஷியா? காதல் திருமணம் செய்து 2 குழந்தைகளுக்கு தாயாகி ஒரு மிகப்பெரிய குடிகார கணவனாக பெற்று பல இன்னல்களுக்கு உள்ளாகிய ஒரு பெண். ஆகவே வேலைக்கு போக முடியாத ஒரு கணவர் 2 குழந்தைகளையும் தன்னையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு இந்த பெண்மணி பெட்ரிஷியா அவர்களுக்கு வந்து சேருகிறது. என்ன செய்தால் இந்த குழந்தைகளை பாதுகாக்க முடியும் என்று நினைத்தபோது அவருக்கு வந்த ஒரே ஒரு யோசனை, உழைப்பு. உழைத்தால்தான் இக்குடும்பத்தை, என் பிள்ளைகளை நான் கரை சேர்க்க முடியும். ஆகவே தன்னுடைய முதல் உழைப்பாக அவர் செய்தது, வீதிகளிலே, தெருக்களிலே ஊறுகாய் பாட்டில்களை இல்லத்திலே செய்து அதை கொண்டு போய் அங்கங்கு இருக்கின்றவர்களிடம் விற்க ஆரம்பிக்கின்றார். அதன் பிறகு சென்னை மெரினா கடற்கரையிலே ஒரு சிறிய ஒரு ஸ்டால், ஒரு கடையை ஆரம்பிக்கின்றார். அங்கே உணவு பொருட்களை சிறிதளவிலே விற்க ஆரம்பிக்கின்றார். அதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையிலே காலையிலிருந்து இரவு வரையிலும் உழைப்பு உழைப்பு என்று தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அந்த உழைப்புக்கே தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். அன்பு மிக்கவர்களே, ஏறக்குறைய 30 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையிலே உழைப்பின் பயனாக இறுதியாக அவர் பெற்றுக்கொண்டது சந்தீபா செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற 14 ஹோட்டல்களினுடைய மிகப்பெரிய ஒரு மேலாளராக அவர் இன்று திகழ்கின்றார். பல கோடிகள் இன்று அவரிடம் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்ததென்றால், துன்பத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு உழைப்பு. அன்புமிக்கவர்களே, இன்று தொழிலாளர்களுடைய நாளை கொண்டாடுகிறோம், அல்லது உழைப்பாளர்களுடைய தினம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முன்னோர், நம்முடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவருமே உழைப்பால் நிச்சயமாக நம்மை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். பெற்றோர்களுடைய உழைப்பு இல்லை என்றால் நிச்சயமாக நாம் இங்கு இல்லை. ஆகவே அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் சிந்திய வியர்வை துளிகள் எல்லாமே இன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒளி விளக்காக ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நமக்கு தந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அது உழைப்பால் மட்டுமே என்பதை நாம் இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
அன்புமிக்கவர்களே, இந்த உழைப்பாளர் தினம் அல்லது யோசேப்பினுடைய இந்த மே 1ஆம் தேதி இந்த நினைவை கொண்டாட அழைத்தவர் திருத்தந்தை 12ஆம் பையஸ். ஆகவே உழைப்பாளர்களுக்கு என்று ஒரு முன்னோடியாக, ஒரு பாதுகாவலராக புனித யோசேப்பு திகழ்கின்றார் என்று உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நினைவை நம்முடைய திரு அவைக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். புனித அம்ப்ரோஸ் இந்த உழைப்பை பற்றி சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான்: உலகில் உழைக்கும் ஒவ்வொரு தொழிலாளியும் கிறிஸ்துவின் கரமாக செயல்படுகின்றார். ஆகவே இந்த கிறிஸ்துவின் கரமாக செயல்படுகின்ற போது என்ன நிகழ்கிறது என்றால், படைப்பாற்றல், உலகை பாதுகாக்கும் பணியை ஒரு உழைப்பாளி செய்கின்றார். எந்த உழைப்பாக இருந்தாலும் அங்கே படைப்பாற்றல் இருக்கிறது, அங்கே பாதுகாப்பு பணி இருக்கின்றது. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 15ஆம் தேதி 1891ஆம் ஆண்டு அப்போது இருந்த திருத்தந்தை 13ஆம் லியோ ரேரும் நோவாரும், அதாவது தொழிலாளர் சாசனம் என்கின்ற ஒரு சுற்று மடலை அவர் வெளியிட்டார். அதிலே அவர் இவ்வாறாக குறிப்பிடுகின்றார்: கத்தோலிக்க திரு அவை தொழிலாளர்களுக்கு என்றுமே ஆதரவாக செயல்படும். முதலாளிகளுக்கு அல்ல, தொழிலாளர்களுக்கு ஆதரவாக எப்போதும் செயல்படும். அவர்கள் உரிமைகள் என்றுமே பாதுகாக்கப்படும். தொழிலாளர்களுடைய மாண்பு, டிக்னிட்டி போற்றப்படும் என்று அவர் அந்த சுற்று மடலிலே வெளியிட்டார். மீண்டும் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1981ஆம் ஆண்டு லபோரம் எக்ஸார்சன்ஸ் என்கின்ற சுற்றறிக்கை, அதாவது மனித பணி என்பது அதனுடைய அர்த்தம். ஆகவே அவர் சொல்லுகிறார், மனித உழைப்பும் பணியும் எதை காட்டுகின்றது என்றால் கடவுளினுடைய வெளிப்பாடு, ரெவலேஷன் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார். ஆகவே கடவுளுடைய வெளிப்பாடு தான் மனிதனுடைய உழைப்பு, பணி, இவையெல்லாம். ஆகவே உழைப்பு நமது ஆன்மீக வாழ்வுக்கு அணி செய்கிறது. மனித குலத்தின் மீட்பின் நீட்சியாக இந்த உழைப்பு என்றுமே செயல்படுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, ஸ்பெயின் நாட்டிலே வாழ்ந்த புனித இசிதோர், இவர் மிக முக்கியமாக விவசாயிகளினுடைய பாதுகாவலி என்று ஸ்பெயினிலே போற்றப்படுகின்றவர். ஆகவே அவர் என்ன செய்வார் என்றால், தினந்தோறும் வயல்களுக்கு செல்லுவார். கலப்பைக்கு பின்னால் அந்த நேரத்திலே கடவுளோடு ஜெபத்திலே ஈடுபடுவாராம். ஆகவே உழைப்போ ஜெபமும் இரண்டும் ஒன்று சேர தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து காட்டி இருக்கின்றார். ஆகவேதான் திரு அவையானது இந்த இசிதோர் என்கின்ற புனிதரை மிக முக்கியமாக விவசாயிகளுக்கு ஒரு முன்னோடியாக காட்டுகிறது. உழைக்கின்ற போதே ஜெபம், உழைக்கின்ற போதே ஒரு ஆன்மீக தேடலை பெற்றவர் இந்த புனித இசிதோர். ஆகவேதான் அவரை புனித நிலைக்கு திரு அவையானது கொண்டு வந்து இங்கே அவரை நமக்கு முன்பாக நிறுத்துகின்றது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே மிக முக்கியமாக குலத்தொழிலை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். யோசேப்பு தன்னுடைய குலத்தொழில் என்ன என்றால் தச்சு வேலைதான். ஆகவே யோசேப்பினுடைய பெற்றோர், அவருடைய தாத்தா, இவர்கள் எல்லாம் இதை தான் செய்திருப்பார்கள். ஆகவே தான் அதே குலத்தொழிலை தான் ஆண்டவர் இயேசுவும் அந்த தச்சு தொழிலை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்து இருப்பார் என்று நம் அனைவருக்கும் தெரிகிறது. ஆகவே பரம்பரையாக அனைவரும் செய்து வருகின்ற ஒரே தொழில்தான் இந்த குலத்தொழில். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே பலவிதமான உழைப்பாளர்களை நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அமைப்பு சாரா பணியாளர்கள் அல்லது தொழிலாளர்கள், அன்ஆர்கனைஸ்டு லேபர், அவர்களுக்கென்று எதுவுமே கிடையாது.
அன்ஆர்கனைஸ்ட், ஏதோ ஒரு வேலை, எங்கேயோ செல்லுகிறார்கள், அந்த நாளுக்குரிய வேலையை செய்வார்கள், அதற்கு வருகின்ற வருமானத்தை அவர்கள் குடும்பத்திற்கு எடுத்துச் செல்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒப்பந்த தொழிலாளர்கள், கான்ட்ராக்ட் லேபரர்ஸ். இன்று மெட்ரோ பணி எங்கெல்லாம் நடக்கிறது நமக்கு தெரியும். அந்த மெட்ரோ வேலையிலே மிக முக்கியமாக ஒவ்வொரு தொழிலாளியும் கான்ட்ராக்ட் லேபரர்ஸ். ஆகவே ஒரு நாள் அவன் வேலை செய்தால்தான் அன்றைய நாள் கூலி, இல்லை என்றால் இல்லை. மாத சம்பளம் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. வேலை செய்தால் கூலி உனக்கு உண்டு, இல்லை என்றால் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக டிஜிட்டல் தளங்களிலே ஒப்பந்தம் வேலை செய்கின்றவர்கள். எத்தனை பேருக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஜிக் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லுவோம். அவர்கள் பணி செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம், அதற்கு பின்னால் உழைப்பாளிகள் பலரும் இருக்கிறார்கள். இவர்கள் தான் ஜிஐஜி ஒர்க்கர்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு அமைப்பு சாரா பணி செய்கின்றவர்கள். ஆகவே இவர்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. அன்றைய நாள் அவர்கள் வேலை செய்தால் ஏதோ ஒரு வருமானம் அவர்களுக்கு செல்லும். ஆகவே இன்று உலகம் முழுக்க முழுக்க இந்த ஜிக் எக்கானமி நோக்கி பயணிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக விவசாய நிலங்களிலே வேலை செய்கின்றவர்கள், கட்டிட தொழிலாளர்கள், இறுதியாக டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வீட்டு வேலை செய்கிறவர்கள். ஆகவே இவர்களுக்கெல்லாம் குறைவான சம்பளம், பிஎஃப் கிடையாது, கிராச்சுவிட்டி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, மருத்துவ காப்பீடு எதுவுமே இல்லை. ஆகவே இதையும் தாண்டி தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய குடும்பங்களுக்காக வருகிறார்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த தொழிலாளர்களை நாம் எவ்வாறாக மதிக்கின்றோம், அவர்களுக்கு தேவையானதை நாம் எவ்வாறாக செய்கிறோம் என்பதை சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக உழைப்பை மதிப்போம். உழைத்து நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்வோம். இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆமென். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருள் எல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய், தந்தையை தயையுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோ, தாழ்ந்து பணிந்து தருகின்றோ. படைத்ததெல்லாம் தர வந்தோ, பரம்பொருளே உன் திருவடியில். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்களும் அது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவோடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தையும் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிறைந்ததால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர்.
கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களிக்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய இவரோடு மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்திரும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக முது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதிந்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கியனின் ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.